ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மராச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நமதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். காமம் க்ரோதம் லோபம் மோகம் த்யக்த்வாத்மானம் பஷ்யதி சோஹம் ஆத்மஞான விஹீனா மூட தே பச்யந்தே நரக நிகூடா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், தத்துவம் என்ன என்றால், ஒரு ஞானிக்கும் ஒரு அஞ்ஞானிக்கும் இருக்கும் அந்த வித்தியாசத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அதே சமயத்தில் ஒரு ஞானியாக நம்ம எப்படி இருப்பது என்பதற்கான அந்த வழியையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஸ்லோகத்தில் சொல்லும் முக்கியமான விஷயத்தை அர்த்தத்தில் பார்த்தோம் என்றால், காமம் குரோதம் லோபம் மோகம் த்யக்த்வாத்மானம் பஷ்யதி சோகம். காமம் குரோதம் லோபம் மோகம், யாரொருவர் காமத்தையும் கோபத்தையும், இந்த பேராசை, லோபம் என்று சொன்னாலே பேராசை, இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படும் அந்த பேராசையையும், மோகம், மோகம் என்றாலே ஒரு குழப்பத்தில் இருக்கும் நிலை, ஒரு சரியான தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை, அந்த மாதிரி ஒரு நிலையில கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஒரு நபரை மோகத்தில் இருக்கிறார் என்று சொல்வோம். காமம் குரோதம் லோபம் மோகம் த்யக்த்வாத்மானம் பஷ்யதி சோகம், அதாவது யாரொருவர் காமத்தையும் கோபத்தையும் இந்த பேராசையும் அதே நேரத்தில் குழப்பத்தையும் யார் விடுறாரோ, யார் துறக்கிறாரோ, யார் இந்த நான்கத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கிறாரோ அவரை தான் ஞானி என்று அழைப்போம். அப்பேற்பட்ட ஞானிக்கு ஆத்ம ஞானம் இருக்கும். ஆத்ம ஞானம் என்றால் தான் யார் என்கிற அந்த தத்துவம், தான் யார் என்கிற ஞானம் அவருக்கு இருக்கும். அதாவது இந்த அழியக்கூடிய உடல் நான் அல்ல, இந்த உடல்ல இருக்கும், அழியக்கூடிய உடல்ல இருக்கும் அழியாத ஆத்மாவாக தான் நான் இருக்கிறேன் என்று அந்த தத்துவம் யாருக்கு தெரியாதோ அவர்தான் உண்மையான ஞானி என்று இந்த இடத்துல சொல்றார். தெக்த்வாத்மானம் பஷ்யதி சோகம் ஆத்ம ஞான விஹீனா மூடா தே பச்சந்தே நரக நிகூடா. ஆனால் இந்த காமக்ரோத லோப மோகத்தை வெற்றி கொள்ளாமல், இந்த காமக்ரோத லோப மோகத்திற்கு அப்பாற்பட்டில்லாமல், அதற்கு கட்டுப்பட்டு, அதே நேரத்தில் தான் யார் என்கிற அந்த தத்துவத்தை, தான் யார் என்கிற உண்மையை அறியாமல் இந்த உடல்தான் நான் என்கிற அந்த பொய்யான அபிமானத்தில் இருப்பவர்கள், அவர்களை அஞ்ஞானிகள் என்று அழைப்போம். அப்பேற்பட்ட அஞ்ஞானிகளுக்கு மோட்சம் முக்தி கிடைக்காது. இப்பேற்பட்ட அஞ்ஞானிகளுக்கு மோட்சம் முக்தி கிடைக்கணும் என்ற ஆசை வந்தது என்றால் அதற்கு வழி என்ன என்றால், முதலில் இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் இந்த நான்கையும் வென்று, இந்த நான்கத்திற்கும் அப்பாற்பட்டவனாக மாறி, அதே நேரத்தில் தான் யார் என்கிற அந்த உண்மையையும் அவர் உணர்ந்தால் மட்டுமே அவர் ஒரு ஞானியாக மாற முடியும். எந்த நொடியில் அவர் ஞானியாக மாறுகிறாரோ அதே நொடியில் அவர் மோட்சம் பெறுவதற்கு, முக்தி பெறுவதற்கு தகுதி உடையவராக மாறுகிறார் என்று இந்த இடத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம பக்தியின் உண்மை தன்மை என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு கிராமத்தில் ஒரு மரத்தின் அடியில் ஒரு சந்நியாசி, ஒரு சாது உட்கார்ந்து பகவத்கீதையில இருக்கும் பல விஷயங்களை பல நபர்களுக்கு ஒரு உபதேசமாக, பல நபர்களுக்கு ஒரு சொற்பொழிவாக தந்து வரார். இப்படி இந்த சந்நியாசி பகவத்கீதையிலிருந்து பல ஸ்லோகங்களை எடுத்து அதற்கான அர்த்தத்தையும் அதற்குள்ள இருக்கும் உள்ள அர்த்தங்களையும் எல்லாருக்குமே விளக்கி கொண்டே வரும்போது, அந்த கூட்டத்தில் இருக்கும் எல்லாருமே தலையை ஆட்டிக்கொண்டு, தலையை அசைத்து கொண்டு புரியறது என்கிற பாணியில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கலாம் அந்த நபரை. இப்படி எல்லாருமே இந்த நபரை பார்த்து கொண்டே இருக்கும்போது, அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும் கண்ணீர் வடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாராம். அந்த சமயத்தில் இப்படி அழுது கொண்டிருக்கும் நபரை அந்த கூட்டத்தில் இருக்கும் எல்லாருமே பார்க்கிறாளாம். இப்படி எல்லாருமே பார்க்கறதை பார்த்து அந்த சந்நியாசியும் அந்த சாதுவும் அந்த நபரை பார்க்கிறாராம். அந்த சந்நியாசியின் மனதில் ஒரு கவலை, ஒரு வேதனை வர்றதாம். நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இப்படி அழுதுன்னு இருக்காரு, சிரித்து கொண்டு புன்னகையோட ஆனந்தமாக இதை கேட்கலாமே என்று ஒரு புறம் வேதனையும் இருக்கு. இன்னொரு புறம் அவருக்கு, அந்த சன்னியாசிக்கு மனதில் ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வர்றதாம். ஏன் இவர் அழுது கொண்டே இருக்கிறார்? சாதாரணமாக ஒரு நபர் அழுதார் என்றால் கொஞ்ச நேரத்திலே நிறுத்திடுவார். ஆனால் இவர் ஆரம்பத்திலிருந்து அழுது கொண்டே இருக்கிறாரே, ஏன் என்ற ஒரு சந்தேகம் வர்றதாம்.
இப்படி இந்த ஒரு சன்னியாசி, இந்த ஒரு சாது அவர் ஒரு சொற்பொழிவை முடித்த உடனேயே அந்த நபரை பார்த்து, அந்த அழுது கொண்டிருக்கும் நபரை பார்த்து கேட்கிறாளாம், ஏன் நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது நீ அழுதுண்டே இருந்த என்று கேட்கும்போது அந்த நபர் சொல்றாராம், நீங்கள் பகவத்கீதையிலே நிறைய ஸ்லோகங்கள் நிறைய தத்துவங்களை சொன்னீர், நிறைய உண்மைகளை சொன்னீர். ஆனால் நீங்க சொன்ன எந்த ஒரு தத்துவமும் எந்த ஒரு ஸ்லோகமும் என் காதுக்குள்ள போல. என் மனதுக்குள்ள இருந்த ஒரே கவலை என்ன என்றால், கிருஷ்ணர் சாரதியாக அந்த ரதத்தை ஓட்டுபவராக முன்னாடி உட்கார்ந்துருக்கார். அர்ஜுனர் அந்த ரதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பின்னாடி. இப்படி பின்னாடி இருக்கும் அர்ஜுனருக்கு உபதேசம் செய்ய வேண்டும், கீதோபதேசம் செய்ய வேண்டும் என்றால் அந்த கிருஷ்ணர் கொஞ்சம் திரும்பினால் மட்டுமே அது முடியும். இப்படி கிருஷ்ணர் முன்னாடி உட்கார்ந்து கொண்டு அந்த குதிரையையும் ஓட்ட வேண்டும், அதே சமயத்தில் பின்னாடி திரும்பி அந்த அர்ஜுனருக்கு உபதேசமும் செய்ய வேண்டும். அப்படி என்றால் அவர் கழுத்தை மட்டும்தான் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி திருப்பிட்டு திருப்பியும் திருப்பணும், திருப்பிட்டு திருப்பணும் என்று இவர் செய்து கொண்டே இருக்கும் போது கிருஷ்ணரின் கழுத்து எவ்வளவு வலித்திருக்கும். அவரோட கழுத்துக்கு வந்த வலி, அவரோட முதுகு, அவரோட உடம்புக்கு வந்த வலி என் மனதை ரொம்ப வேதனைக்கு ஆளாக்கினது என்று சொல்றாராம் அந்த நபர். இந்த ஒரு கதை சின்ன கதையாக இருந்தாலும் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி ரொம்ப முக்கியமா. எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும், எவ்வளவு மந்திரங்கள், எவ்வளவு வேதங்களையும் நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டாலும் அந்த இறைவனை உணராவிட்டால், அந்த இறைவன் நாமும் ஒன்றுதான் என்று உணராவிட்டால், அந்த இறைவனுக்கு என்ன நடந்தாலும் அதை பார்த்து நாமும் அந்த விஷயத்தை அனுபவித்தால் மட்டுமே நம்மளால் அந்த இறைவனை அனுபவிக்க முடியும். இதுவே அந்த இறைவனின் கதைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த கதைகளை நம்ம தெரிந்து கொண்டு அந்த கதைகளை மனப்பாடம் பண்ணி அடுத்தவாளுக்கு சொல்றதுல எந்த ஒரு யூஸும் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லை. இதுவே அந்த கதைகளை கேட்கும்போது, அந்த இறைவனின் லீலைகளை கேட்கும்போது அந்த இறைவனுக்கு அந்த சமயத்தில் எப்படி இருந்திருக்கும், அந்த கடவுளுக்கு அந்த சமயத்தில் எப்படி இருக்கும் என்று அந்த கடவுளாகவே நம்மை பாவித்து கொண்டு அந்த கதையில் மூழ்கி செல்ல வேண்டும். இதுதான் இந்த நீதி கதையில் நாம் தெரிந்துக்க வேண்டிய நீதியாகவும் இருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.